பொதுவாக இந்த மேஷராசி என்பர்களே உங்களை பொறுத்த அளவில் இந்த மேஷராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும்? உச்சனோட சேர்ந்த செவ்வாய்ங்கிறது இந்த நீஜபங்கம் ராஜயோகம்ங்கிற அடிப்படையில் அந்த அமையுது அந்த ராசிக்காரர்களுக்கு. கணவன் மனைவி ஒற்றுமைகள் எப்படி இருக்கும், அவங்களோட சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல அந்யோன்யமாக இருக்கக்கூடிய குருமங்கள யோகம்ங்கிறதுனால அது வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த ஏழரை சனினால பெரிய பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி, ஏழரை சனினால என்ன பாதிப்புனா கல்யாணம் ஆகும், அவங்களுக்கு கல்யாணம் ஆனால் தான் புதிய உறவுகள் போவாங்க, அந்த புதிய சூழ்நிலை சந்திப்பாங்க. அதே மாதிரி மாணவ செல்வங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அது படித்தாலும் அந்த எதிர்பார்க்கக்கூடிய அந்த மதிப்பெண்களை அவங்க எடுத்துருவாங்க, அதுக்கான வாய்ப்புகளை உருவாகும். ஆனாலும் சின்ன சின்ன ஒரு இழப்புகளை நாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும். சில உறவுகளுக்கான மனக்கசப்புகளை ஏற்க வேண்டிய இதெல்லாம் கூட இல்லைன்னா அந்த ஏழரை சனினால நமக்கு என்ன, நம்ம எப்படி உணர்வோம் அந்த ஏழரை. ஆக ஓவரால் நீங்கள் செப்டம்பர் மாதத்தை பார்த்தோம்னா மேசராசிக்கு மிகச்சிறந்ததாக தான் அமையும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏறத்தாழ எல்லா விதமான பாசிட்டிவான திங்கிங்லாம் நடக்கும். அதனால இதெல்லாம் செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்கு. வணக்கம் நேயர்களே, ஆதியந்தம் டி நேயர்களுக்கும் செப்டம்பர் மாத பலன்கள் எவ்வாறாக இருப்பது என்பதை காணலாம். செப்டம்பர் மாதங்கிறது ஆவணி மாதத்தில் 15 நாளும் புரட்டாசி மாதத்தில் 15 நாளும் இருக்கும். தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நான் தமிழ் மாத பலன்கள் சொல்லும்போது ஆவணி அல்லது புரட்டாசின்னு கொடுக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ஆங்கில மாதங்கும்போது செப்டம்பர் மாதத்தில் பலன் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஆவணி மாதத்தில் 15 நாளும் புரட்டாசியில் ஒரு 15 நாள் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள்லாம் எவ்வாறா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம கடகத்தில் குரு, சனி மீனத்தில், ராகு கும்பத்தில், கேது பகவான் சிம்மத்தில், குருவோட சேர்ந்த செவ்வாய் குருமங்கள யோகம்னு சொல்லக்கூடிய கடகத்தில், சூரிய பகவான் சிம்மத்திலையும் கன்னிலையும் மாறி மாறி இருப்பார். சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு, புதன் வீட்டில் இருக்கிறாரு, அதாவது கன்னிலையும் துலாத்திலையும். இப்படி தான் நம்மளுடைய இந்த மாதத்துடைய செப்டம்பர் மாதத்துடைய பலன்கள் அமையுது. அதாவது கிரக அமைப்புகள் அப்படிதான் அமையுது. இதெல்லாம் இந்த 12 ராசிக்கு என்ன பலனை தரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நியாயமா மாதம் ராசி பலன் பார்க்கறது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு சில காரணங்களால 2-3 மாதங்கள் நம்ம அந்த ராசி பலன் கொடுக்க முடியல. அதனால இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து தொடர்ந்து நம்மளுடைய ஆதியந்தம் நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் தொடர்ந்து வரும். அதனால இந்த மாதிரி கிரக அமைப்பில் இந்த மாதத்துல முதல்ல என்னென்ன, அதாவது செப்டம்பர் மாதத்துல என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் கோகுலாஷ்டமியை அனுஷ்டிக்கிறோம். அதனால கோகுலாஷ்டமி 4/9/2026 கோகுலாஷ்டமி. அதற்கு அடுத்தது 14/9, அதாவது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. அதையும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் விநாயக பெருமானை வழிபடுவது அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு நாள் மிக சிறந்த ஒரு பண்டிகையாக விழா எடுக்கிறோம். அது விநாயகர் சதுர்த்தி திங்கட்கிழமையில 14 செப்டம்பர் 2026 அன்று வருது. இதெல்லாம் வழக்கமான ஒரு விஷயம். இப்போ நம்ம இந்த வழக்கமான விஷயங்கள்லாம் மாத பிறப்பு அப்படிங்கும்போது மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது, அதை நம்ம எப்படி விழாவாக எடுக்கிறோம், அதில் எப்படி சுவாமியை கும்பிட்றோம், சுவாமியோடைய அருள் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் விடலாம். ஆனாலும் கூட இது ராசி பலன்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இதற்கு மேல் வேணும். செப்டம்பர் மாதத்துலேயே இன்னொரு பக்கம் பிதர்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறதும் 27ஆம் தேதி தொடங்கும். 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் தொடங்கி 15 நாளுக்கு மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களை வருடம் முழுவதும் நம்ம அமாவாசை மற்ற நாட்களில் கும்பிட்டாலும் கூட இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறதுல இந்த 15 நாட்கள் வழிபட வேண்டியது, அதை அனுஷ்டிக்க வேண்டியது அவசியமாகுது. அது நம்முடைய வழியாக நாம் வருவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய முன்னோர்களை அந்த 15 நாட்கள் வழிபாடு நடத்துவது மிக சிறந்ததாக அமையப்பெறுகிறது. அதுதான் செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள். இதற்கப்புறம் நம்ம மாதம் பார்க்கக்கூடிய ராசி பலனில் செப்டம்பர் மாதம் எந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? நண்பர்களே, மாத பலன், தினசரி பலன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய காலங்காலமாக வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஊடகங்களில் வந்த பிறகு அந்த ஊடகங்களில் மாத பலன்களை சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாத பலன்களில் ஒரு மாதம் முழுவதும் உள்ள பலன்களை நம்ம இடைப்பட்ட அந்த குறுகிய காலத்துக்குள்ளே சொல்கிறோம்னா தேவையானதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்கணுங்கிறது தான். பொதுவாக இந்த மேஷராசி என்பர்களே உங்களை பொறுத்த அளவில் இந்த மேஷராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும்? மேஷராசிக்கு அதிபதி பகவான் செவ்வாய்.
செவ்வாய் எங்க இருக்கிறாரு? கடகத்துல இருக்கிறார். கடகத்துல இருந்தா செவ்வாய் நீச்சனாச்சே சார் அப்படின்னு கேட்கலாம். ஆனா உச்சனோட சேர்ந்த குரு பகவான் இங்க உச்சன். அதனால உச்சனோட சேர்ந்த செவ்வாய்ங்கிறது இந்த நீஜபங்கம் ராஜயோகம்ங்கிற அடிப்படையில அந்த அமையுது அந்த ராசிக்காரர்களுக்கு. பொதுவா இந்த மேசராசி அப்படிங்கிறது என்னென்ன நட்சத்திரங்கள் அதுல வரும் அப்படின்னா, அஸ்வதி, பரணி, கார்த்திகை முதலாவது பாதம் சொல்லக்கூடிய 9 பாதங்கள் மேசராசியாக நம்ம அந்த 9 பாதங்கள் அடங்கியதுதான் மேசராசி. இந்த மேசராசிக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் ஏற்கனவே நீச்சபங்கம் ராஜயோகங்கிற அடிப்படையில இருக்காரு. அப்படி 4ஆம் இடத்துல கடகத்துல இருக்கிற செவ்வாய் ஏறத்தாழ அவருடைய 4ஆம் பார்வையை அவங்களுடைய 7ஆம் வீட்டை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு விசேஷமானது. அது எல்லாமே சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு, 7.5 சனியில் இருக்குமே அப்படிங்கிற ஒரு வழக்கமான ஒரு அச்சம் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராசிநாதன் நல்ல நிலையில இருக்கிறதுனாலையும் நீஜபங்கம் ராஜயோகங்கிற அடிப்படையில் இருக்கிறதுனாலும் சுக்கிர பகவான் 7 இருந்து ராசியை பார்ப்பதும் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி புதன் 6ல் இருக்கிறது விசேஷம் கன்னியில. ஆக இந்த மாதிரியான கிரக அமைப்புகள்லாம் இருக்கிறது. அது இதையும் தாண்டி ராகு 11 இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு இருக்கிற பலத்தை அதிகப்படுத்தும். 7.5 சனி அப்படிங்கிறதுனால மட்டுமே அசௌரியமான பலனை கொடுக்குங்கிறது இல்லை. சரி, இந்த மாசத்துல நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா, நிறைய திருமண வயதை எட்டிய நிறைய ஆண் பெண்களுக்கு தாராளமாக திருமணம் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்? மேசராசிக்கு 7ஆம் வீடு அப்படிங்கிறது துலாத்திலேயே பகவான், துலாத்துக்கு அதிபதி சுக்கிரன் இருக்கிறது. அவரை செவ்வாய் பார்ப்பது, மாங்கல்ய ஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தை 5ஆம் பார்வையா குரு பகவான் பார்ப்பது, இதெல்லாம் இந்த ராசிக்காரருக்கு இந்த மாதத்துல கூடுதலான பலன்கள். ஆக அவருக்கு திருமண வயது அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய, ஏன்னா ஆடி முடிந்து ஆவணி மாதம் வந்தால் தாவணி பறக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல நமக்கு அந்த காலகட்டம் வரும்பொழுது எல்லாருமே திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நிறைய ஆவணி மாதத்துல நிறைய முகூர்த்தங்கள்லாம் இருந்தாலும் இந்த மாதத்துல முடிவானால் தானே திரும்ப திரும்ப வரக்கூடிய மாதங்கள்ல நமக்கான அந்த வைபவங்கள்லாம் நடக்கும். அது ஒரு பக்கம். அதே மாதிரி தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு காலத்தை கொடுக்கக்கூடிய சூழல் இந்த செப்டம்பர் மாதத்துல மேஷராசிக்கு இருக்கு. மேஷராசி மாணவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? மாணவர்களுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாசத்துல சிறப்பான பலன். இன்னும் சிறப்பான பலன்னா என்ன? செப்டம்பர் ஆல்மோஸ்ட் குவார்டர்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு தன்னுடைய பராக்கிரமத்தை, ஆற்றலை வெளிப்படுத்தி அதற்கு வேண்டிய எல்லா விதமான முன்னேற்பாடுகளை செய்து அந்த விழுக்காடுகளை சரியான முறையில் நாம் அதுக்கான பரீட்சையை எழுதி எக்ஸாமினேஷனை சரியாக அட்டன் பண்ணி அந்த மாதிரியான ஒரு மனமகிழ்ச்சியை தரக்கூடியதாக மாணவ செல்வங்களுக்கு இருக்கு. திரும்ப அது மாதிரி ஒரு வாய்ப்புகளை இல்லத்தரசிகளுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமைகள் எப்படி இருக்கும், அவங்களோட சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல அந்யோன்யமா இருக்கக்கூடிய குருமங்கள யோகம்ங்கிறதுனால அது வாய்ப்புகளை உருவாக்கும். மேலும் இப்ப நம்ம சகோதரர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மேன்மையான ஒரு அமைப்புகள், நல்ல எண்ணோட்டங்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமைகள், அதை மாதிரியான வாய்ப்புகள் தான் இந்த மேசராசிக்கு செப்டம்பர்ல நடக்கும். சரி, ஏற்கனவே பார்ட்டிஷன் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு, நில சம்பந்தமான ஆதாயங்கள் இருக்கும், நில சம்பந்தமான பிரிவினைகள் இருக்கும், இல்லை நம்ம ரெனோவேஷன் பண்ண வேண்டிய கட்டாயங்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு முழுமை பெறக்கூடிய வாய்ப்புகள், கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய சூழல்லாம் இந்த மாசத்துல மேசராசி என்பர்கள் இருக்கும். ஆக ஏறத்தாழ ஒரு மாதமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாசத்துல நமக்கு எப்படின்னா பலன்கள்லாம் அமையுதுங்கிறது எல்லாருடைய ஒரு கியூரியாசிட்டி, எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் தான். அந்த மாதிரி ஆர்வம் இருக்கும் பொழுது நம்ம இந்த பலன்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஆக இந்த பலன்கள் உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலனை தரணும். மேசராசிக்கு 7.5 சனியை தவிர மற்ற எதுவுமே அனுகூலம் இல்லாத நிலை இல்லை. எனக்கு ராகு நல்ல நிலையில இருக்கிறாரு, குரு பகவான் நல்ல நிலையில இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனா குரு தன் இருக்கிற வீட்டில இருந்து கடகத்துல இருந்து 9ஆம் பார்வையை சனி பகவானை பார்த்துடுறாரு. ஏன் தான் வீட்டிலேயே வச்சிருக்கிறாரு. அதாவது மீனம் என்பது குருவோட வீடு, அதுல சனி பகவான் குருவால் பார்க்கப்படுவது மேலும் விசேஷம். ஆக இந்த 7.5 சனினால பெரிய பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா அந்த பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தலாம். இருந்தாலும் கூட நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு ஊடகங்கள் நிறைய பேர் 7.5 சனி உங்களுக்கு விரையச்சனி அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஜோதிடங்கிறது பாரம்பரியமா வரக்கூடிய ஜோதிடம் வேறு. இன்றைய நவீன கால ஜோதிடங்கள்ல, நவீன கால ஜோதிடங்கிறத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஷார்ட்டா வரணும்னு கேட்கறது தப்பு இல்லை. ஆனா அது ஷார்ட்டா இருக்கிறது அவங்களுக்கு ஷார்ட் ஆகிடக்கூடாதுல்ல, அவங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகிடக்கூடாது கேட்கறவங்களுக்கு, பொதுமக்களுக்கு. இதெல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாத ஒரு சூழல்ல தான் இருக்குன்னா, ஆதி காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஜோதிட பாரம்பரியம்ங்கிறது, நல்ல பாரம்பரிய ஜோதிட இந்த ஜோதிடத்தை சொல்றேன். அதனால 7.5 சனிங்கிறது சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்புகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும்னா, பெரும்பாலான பாதிப்புகள் வந்தாலும் அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய மற்ற கிரகங்கள்லாம் அனுகூலமா இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். பொதுவாகவே நம்ம இந்த ராசி பலனை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்சன்டேஜ் இறைவனுக்கு கொடுக்கக்கூடாது. நவக்கிரகங்கள் இறைவனா பாவிக்கிறோம். இருந்தாலும் கூட உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். உங்களுடைய ஜனன ஜாதகம் தான் முழுமையான பலனை தரும். முழுமையான பலன் அப்படிங்கிறது என்னன்னா 70% அதுல தான் நம்ம எல்லாத்தையுமே துல்லியமா சொல்ல முடியும்.
இது இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உருவாகும். அது உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ராசி பலனில் இருக்கக்கூடிய மேலெழுந்த வாரியாக ஒரு பொது பலனா எல்லா மேசராசி கோடிக்கணக்கான மக்கள் மேசராசியில் இருக்காங்க. கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வயதுல இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் இருக்கிறது இல்லை. மாணவ செல்வங்களுக்கு ஒரு மாதிரியான பலன்கள், அதுக்கடுத்து கல்யாண வயதை எட்டக்கூடிய ஒரு பலன், அதுக்கடுத்து கணவன் மனைவி வீட்டிற்கு ஒரு பலன், அதுக்கடுத்து வயோதிகத்தை எட்டக்கூடிய ஒரு பலன், இது தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு பலன்கிறதெல்லாம் ஏறக்குறைய 7.5 சனினால் என்ன பாதிப்புனா கல்யாணம் ஆகும். அவங்களுக்கு கல்யாணம் ஆனால் தான் புதிய உறவுகள் போவாங்க, அந்த புதிய சூழ்நிலை சந்திப்பாங்க. அதே மாதிரி மாணவ செல்வங்கள் உங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அது படித்தாலும் அந்த எதிர்பார்க்கக்கூடிய அந்த மதிப்பெண்களை இவங்க எடுத்துருவாங்க. அதுக்கான வாய்ப்புகளை உருவாகும். சரி, அப்புறம் கணவன் மனைவியை ஒற்றுமை எப்படி கொஞ்சம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும். அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும். வாக்குவாதங்கள் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. வரலாம், வந்தாலும் தப்பு இல்லை. அது நமக்கு பெரிய பாதிப்புகளை தராது. சரி, நம்ம வியாபாரத்தில் இருக்கோம், நஷ்டங்கள் ஒரு பகுதி வருதுன்னா அதை ஏற்றுக்கிற ஒரு சூழல் இருக்கணும். என்ன வரும், நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு பர்சன்டேஜ் போகும். ஏன் போகும்? விரயத்தில் இருக்கிற சனி போகும்னா டோட்டலாகவே வியாபாரம் போயிடுமா? இல்லை. அந்த மாதிரியான வாய்ப்புகளுக்கு அச்சங்கள் தேவையில்லை. ஆனாலும் சின்ன சின்ன ஒரு இழப்புகளை நாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும். சில உறவுகளுக்கான மனக்கசப்புகளை ஏற்க வேண்டிய இதெல்லாம் கூட இல்லைன்னா அந்த 7.5 சனியினால நமக்கு என்ன, நம்ம எப்படி உணர்வோம் அந்த 7.5 சனின்னு. ஆனாலும் பொதுவாகவே இந்த பலன்கள் அப்படிங்கிறது 30% தான். மற்ற 70% உங்களோட ஜாதகம்னு சொல்லும் பொழுது அந்த 30%லேயே மற்ற கிரகங்கள்லாம் ராசிநாதன் பிரமாதமா நீச்சம் பெற்றிருந்தாலும் நீச்சபங்கம் ராஜயோகம் சொல்லக்கூடிய ஒரு யோக உச்சனோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு பெரும்பாலான நல்ல பலன்களே இந்த மாதத்தில் கிடைக்கும். அதில் மாற்றமே கிடையாது. ஆரோக்கிய குறைபாடு இல்லை. சீசனல் ஃபீவர், சீசனல் கோல்டு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. முதியவர்களை அதாவது உங்களுடைய பெற்றோர்களை சரியாக கவனிக்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் இருக்கு. நான் பிதிருக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், பிதிரு ஸ்தானாதிபதினு சொல்ல 9ஆம் வீட்டுக்கான பகவான் குரு உச்சஸ்தானத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல நிலைகள். மேசராசி 9 அப்படிங்கிறது இயல்பா பகவான் குரு தான். 9ங்கிறது இயல்பா பெற்றோரை குறிக்கிறது. ஆனால் அவங்களுக்கு வேண்டிய நல்ல காரியங்களை செய்கிறது. அந்நிய செலாவணிகள் மிகச்சிறப்பான ஒரு சூழலில் இருக்கிறது. வெளிநாட்டு வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள். ராகு பகவான் 11ஆம் வீட்டில் மிகச்சிறப்பான இடத்துல இருக்கிறாரு. ராகு தான் அந்நிய செலாவணிகளை சரியா பண்ணக்கூடியவர். இந்த மாதிரி நிறைய தொழில் செய்கிறவங்க தொழிலில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை பெரும்பாலான பங்குகளை அந்த தொழில் முன்னேற்ற பங்குன்னா உடனே ஷேர் மார்க்கெட்டுன்னு இல்லை, அது மாதிரியான வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாக்கும். ஆரோக்கிய ஸ்தானங்கள் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை பற்றி எந்த விதமான அச்சமும் தேவையில்லை. ஆரோக்கியத்துக்கான முழு முயற்சிகளும் நம்மளுடைய மனசு தான் காரணம். மனசை நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. ஆக ஓவரால் நீங்கள் செப்டம்பர் மாதத்தை பார்த்தோம்னா மேசராசிக்கு மிகச்சிறந்ததாக தான் அமையும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏறத்தாழ எல்லா விதமான பாசிட்டிவான திங்கிங்லாம் நடக்கும். அதனால இதெல்லாம் செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்கு. வார்த்தைகளை வாக்குவாதங்களை குறைச்சிங்க. அந்த வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கணவன் மனைவி இவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். பெண்களால் சில விதமான இடையூறுகள்ங்கிறதுனால பெண்கள்ங்கிறது மனைவி சரி, அதோட அவங்களுடைய தாய் தந்தையர்கள் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய, குறிப்பாக தாய்க்கும் அவருடைய மனைவிக்கும் இருக்கக்கூடிய சின்ன உறவுகளில் சின்ன அந்த உறவுகளில் அதாவது ஒரு நெருடல் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கும். மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை 3, 9 ராசியான நிறம் சிகப்பு மற்றும் மஞ்சள். ராசியான திசை தெற்கு தென்மேற்கு. வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க.